الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يرغب عن ملة إبراهيم إلا من صفي نفسه ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை பார்த்து வருகிறோம். அதில் இப்பொழுது நாம் அடைந்திருக்கக்கூடிய ஆயத்துகளுடைய எண்ணிக்கை 130 134 வரைக்கும் ஆகும். அதில் நாம் 130 34 வரை உள்ள ஆயத்துகளுடைய அதற்கு மத்தியில் உள்ள தொடர்புகள், அது இறங்கிய காரணங்கள், அதேபோல் அதனுடைய அர்த்தங்கள், அது சம்பந்தமான விளக்கங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது நாம் அந்த வரிசையிலே அதனுடைய இலக்கிய நயங்களை தொட்டிருக்கிறோம். அதிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கியங்கள் சம்பந்தமாகத்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசப்போகிறோம். அந்த வரிசையிலே இது பாடம் 183 183வது பாடத்தை அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்தில் நாம் கொண்டு வரக்கூடிய இலக்கியத்தின் பெயர்கள் இஸ்திஃபாம் சம்பந்தமாக, அதாவது இஸ்திஃபாமும் இன்னும் தக்கீதும். இந்த ஆயத்தில் வரக்கூடிய இந்த 2 விஷயங்களை பற்றித்தான் பேசப் போகிறோம். முதலாவது இஸ்திஃபாம் சம்பந்தமாக பேசுகிறோம், அதாவது கேள்வி வாக்கியம். அது எத்தனை வகையாக வருகிறது, என்னென்ன கோணங்களில் அது பயன்படுத்தப்படுகிறது, குர்ஆனில் எவ்வாறு அது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது சம்பந்தமாகவும், தக்கீத் வலியுறுத்தல் உறுதிப்படுத்துதல் சம்பந்தமாகவும் இங்கு நாம் பேசப் போகிறோம். இந்த 2ம் மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது. நாம் இதனுடைய விஷயங்களை, ஏனால் குர்ஆனில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள், குர்ஆனிலே இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதை நாம் விளங்கி நன்கு தெளிவாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில் வேறு இடங்களில் வரும் பொழுது நாம் தெளிவாக அதனுடைய அர்த்தங்களை, இது எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விஷயங்களையும் புரிந்து கொள்ளலாம். பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள் செல்வோம், அதனுடைய விளக்கங்களை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகா, அல் பலாகத்து அப்படின்னா இலக்கிய நயம். முதலாவது விஷயம், ஒமை யர்கபு, ஒமை யர்கபு அம் மில்லத்தி இப்ராஹீம் இல்லா மன் சஃபிய நஃப்ஸஹு என்ற ஆயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் ஒமை யர்கபு என்ற வார்த்தை இஸ்திஃபாமுன், இது கேள்வி வாக்கியம், இஸ்திஃபாமாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இஸ்திஃபாமை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வேண்டி புழங்கப்படுது? யுராதி பிஹில் இன்காரு ஒத் தக்ரீஉ, இந்த இஸ்திஃபாமை கொண்டு நாடப்படுகிறது அல் இன்காரு, மறுத்தல், செய்யக்கூடாது என்ற விஷயத்தை எடுத்து சொல்லுதல், ஒத் தக்ரீஅ இன்னும் எச்சரிக்கை, அதட்டுதல், இவைகளை இங்கு பயன்படுத்தப்படுகிறது. இஸ்திஃபாம் இந்த அடிப்படையில் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வகஅ ஃபீஹி மஅன நஃபி, மேலும் இந்த இடத்திலே இஸ்திஃபாமானது நஃபியுடைய பொருளிலே பயன்படுத்தப்படுகிறது. நஃபியுடைய பொருளிலே பயன்படுத்தப்படுகிறது. வகஅ ஃபீஹி மஅன நஃபி, நஃபியுடைய பொருளிலே இஸ்திஃபாம் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது லா யர்கபு அம் மில்லத்தி இப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை விட்டும் வெறுக்க மாட்டான், புறக்கணிக்க மாட்டான். இல்ல சஃபீஹு, மடையனை தவிர, திகெட்டவனை தவிர, அடிமுட்டாளை தவிர. ஒல் ஜும்லத்து வாரிதத்துன் மௌரிதத் தௌபீஹி லில் காஃபிரின். ஒல் ஜும்லத்து, இங்கு வந்திருக்கக்கூடிய இந்த வாக்கியம் வந்திருக்கிறது, வாரிதத்துன் வரக்கூடியதாக இருக்கிறது, மௌரிதத் தௌபீஹ், அதாவது எச்சரிக்கை செய்யக்கூடிய, கண்டிக்கக்கூடிய இடத்திலே வரக்கூடியதாக இருக்கிறது.
லில் காஃபிரின் யாருக்கு? காஃபிர்களுக்கு. இஸ்திஃபாமின் மூலம் அல்லாஹு தாலா இந்த இடத்தில் ஒரு மறுப்பையும் ஒரு அதட்டுதலையும் நாடுகின்றான். அது மட்டுமல்லாமல் நஃபியுடைய பொருளிலே இஸ்திஃபாம் புழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் காஃபிர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் வண்ணமாக, அவர்களை கண்டிக்கும் வண்ணமாக இந்த வாக்கியங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக இஸ்திஃபாம் என்று சொல்லும்போது அரபியில அது பலவிதமான மானாக்களுக்காக பயன்படுத்தப்படும். பலாகத் அடிப்படையில் இஸ்திஃபாம் எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொன்னா, முதலாவது அத்தஷ்வீக்னு சொல்லுவாங்க. தஷ்வீக் என்றால் ஆர்வம் ஊட்டுதல், ஆர்வத்தை ஏற்படுத்துதல். இப்போ கேட்கக்கூடியவர்களுக்கு அப்போ ஒரு ஆர்வம் ஊட்டுதல் என்பதாக சொல்லுவாங்க. எப்படின்னா, கேட்கக்கூடியவருடைய நாட்டத்துல அந்த முகாத்தப் யார் முகாத்தபா இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி சில விஷயங்கள் சொல்லப்படக்கூடியது இருக்குது. உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில வருது, லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது. வலா துமினு ஹத்தா தஹாப்பு, உங்களுக்கு மத்தியில் பிரியம் கொள்ளும் வரை நீங்கள் உண்மையான மூமினாக ஆக முடியாது. அவலா அதுல்லுக்கும் அலா ஷையின், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை அறிவிக்க வேண்டாமா? இதா ஃபால் துமுஹு தஹாபப்தும், அதை நீங்கள் செய்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாகிக் கொள்வீர்கள். அப்ஷு சலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்வம் ஊட்டுறதுக்காக வேண்டி கேட்கப்படுது. அவளா அதுல்லுக்கும், உங்களுக்கு அறிவிக்க வேண்டாமா? விதத்தில் அல்லாஹ் இன்னொரு யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜிக்கும் மின் அதாபின் அலீம், ஹல் அதுல்லுக்கும், அறிவிக்கட்டுமா? ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இந்த இடத்துல இஸ்திஃபாம் புழங்கப்படுது. وسوس إليه الشيطان قال يا آدم هل أدلك على شجرة الخلد. இப்போ அந்த இடத்துல உனக்கு நான் ஒரு நிரந்தரமான ஒரு மரத்தின் பக்கம் அறிவிக்கட்டுமா என்பதாக சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி, அது நல்ல விஷயத்துக்கு ஆர்வம் ஊட்டுறான், கெட்ட விஷயத்துக்கு ஆர்வம் ஊட்டுறான். சரி, அப்போ ஹல்லுங்கிறது அந்த ஒரு இஸ்திஃபாமுடைய ஒரு வார்த்தையாக இருக்குது. ரெண்டாவது இன்காருக்காக வேண்டி, ஒரு விஷயத்தை மறுக்கிறதுக்காக வேண்டி. நம்ம சொன்னது போன்று இங்கு மறுப்புக்காகத்தான் வந்திருக்கு. அதாவது கேட்கக்கூடியவங்களுடைய உள்ளத்துல என்னது, இதை பற்றிய ஒரு மறுப்பை ஏற்படுத்துறதுக்கு. உதாரணமா நூல் இஸ்லாத்து அவங்களுடைய கால யா கௌமி அராய்த்து மின் குந்து அலா பையினத்தி மின் ரப்பி வா ஆத்தானி ரஹ்மத்தம் மின் ஐந்திஹி ஃபஉமியத் அலைக்கும் அனுல்சிமுக்குமூஹா வ அன்தும் லஹா காரிஹூன். அப்போ இந்த இடத்துல அனுல்சிமுக்குமூஹாங்கிறதுல இன்காருடைய அடிப்படையில் புழங்கப்பட்டிருக்குது. இது கால இப்ராஹிம் அபிஹி அல்லா, நான் என்னது அப்போ لأبيه آزر أتتخذ أصناما آلهة إني أراك وقومك في ضلال مبين. அத்தத்தஹிது, நீ எடுக்கிறீங்களா, ஆக்கி கொள்கிறீர்களா? அப்போ இன்கார், எடுக்காதீங்க என்று அர்த்தம். இன்காருக்காக வேண்டி புழங்கப்படுது. இங்கே அப்படித்தான் உண்மை இரகப்புங்கிறதுல லா இரகப், அதாவது ஆர்வம் கொள்ள மாட்டான், புறக்கணிக்க மாட்டான். உண்மை இரகம்னா புறக்கணிக்க மாட்டான், யாரை தவிர? இல்லாமன் சஃபிய நப்சஹு, தவிர. சில இடம் நஃபிக்காக வரும், நஃபிக்காக வேண்டி வரும். உதாரணமாக என்னது, இங்கே நஃபியுடைய மானால தான் வந்திருக்கு. சிஃபாம் நஃபியுடைய மானால வந்திருக்கு. உதாரணமாக எப்படின்னா, அதில் நஃபிக்கு இஸ்திஃபாமுடைய அதாத் வந்திருக்கும். அதே மாதிரி அதில் என்ன சொன்னால், உதாரணமாக அல் ஜஸாவுல் எஹ்சான் இல்லல் எஹ்சான், எஹ்சானை தவிர எதுவும் இல்லை. அல் எஸ்தவில்லதீன யாலமூன் வல்லதீன லா யாலமூன் என்ற ஆயத்தில் வருது. அவர்களும் இவர்களும் சமமாவார்களா என்று வருது. அப்போ இந்த இடத்துல ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹ் யர்சுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், யாராவது இருக்காங்களா அப்படின்னா அந்த இடத்துல இல்லை என்று அர்த்தம். நஃபியுடைய அர்த்தத்தில் புழக்கப்படுது. சரி, அது நஃபியுடைய அர்த்தத்தில் இங்கே புழங்கப்படுது. அதே மாதிரி தமன்னாவுடைய அர்த்தத்தில், உதாரணமாக தமன்னிங்கிற சொல்லுமா ஃபஹல்லனா மின் ஷிஃபாயின் ஃபயஷ்ஃபஉலனா. அப்போ இந்த இடத்துல ஒரு அதாவது இஸ்திஃபாமுடைய அந்த அதாத்துடைய இடத்துல என்ன செய்யுது, தமன்னாவுடைய அந்த வார்த்தையை கொள்றது. தமன்னி அதாவது லைத்த அப்படிங்கிற அடிப்படையில்.
வஹல்லனா மின் ஷிஃபாயின் ஃபயஷ்ஃபஊலனா, எங்களுக்கு சிபாரிசு யாராவது இருப்பாங்களா, இருக்க முடியுமா, யாராவது இருப்பாங்களா என்று ஒரு ஆதரவு, அதெல்லாம் நடக்கக்கூடாத ஒரு ஒன்று. அடுத்து தக்ரீருடைய அடிப்பில், அதாவது அதட்டுதல், அதாவது உள்ளத்தில் பதிய வைக்குதுன்னு சொல்லுவோம். அது எப்படின்னு சொன்னால், அதாவது இஸ்திஃபாமுடைய மத்மூனை கொண்டு வந்து அவருடைய உள்ளத்தில் நோக்கத்தை விளங்க வைக்கிறதுக்காக வேண்டி. உதாரணமாக, அலம் நஷ்ரஹ் லக சதுரக், உங்களுக்கு நாங்கள் விளக்கவில்லையா, உங்களுடைய நெஞ்சை நாங்கள் விரிவாக்கவில்லையா, விளக்கங்களை கொடுக்கலையா. அலமா குல்லக்க இன்ன கலன் தஸ்தத்திய மைய சபரா, நீங்கள் பொறுமையாக எங்களோட இருக்க மாட்டீங்க என்று நம்ம உங்களுக்கு சொல்லவில்லையா அப்படிங்கிற மாதிரி. அலை சஃபி ஜஹன்னம் மஸ்மலில் காஃபிரின், காஃபிர்களுக்கு இல்லையா, உள்ளத்தில் அதை வந்து ஒரு தக்கரீர், ஒரு அச்சத்தோடு பதிய வைக்கிறது. அல் ஜசாவுல் ஹசான் இல்லல் ஹசான், உபகாரத்தை தவிர எதுவும் இல்லை. அப்போ இந்த இடத்துல தக்கரீர் உள்ளத்தில் அந்த விஷயத்தை பதியணும், அவ்வளோதான். அடுத்த தஹக்கும் சுஹரியான்னு சொல்லுவாங்க, கேலி செய்கிறது, பரிகாசம் செய்கிறது, அதுக்காக வேண்டி புழங்கப்படும். என்னன்னு சொன்னால், அதாவது யாரை கொண்டு கிண்டல் செய்யப்படுதோ அவரை பொருட்படுத்தாத ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக வேண்டி, அது பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, பொருட்படுத்தாமல் இருக்கு. உதாரணமாக, காலு யா ஷுஐப் அஸ்ஸலாத்துக்கு தஅமுரு அன் நத்ருக்கு மா யஅபுது அன் நத்ருக்க மா யஅபுது ஆபாவுனா அவ் அன் நஃப்அல ஃபி அம்வாலினா மா நஷா, நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு செய்கிறத நீங்கள் வந்து தடுக்கிறீங்களா, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நாங்கள் வணங்கி கொண்டு, எங்களுடைய மூதாதையர் வணங்கி கொண்டிருந்த அந்த சிலைகளை விட சொல்லி சொல்கிறீங்களா என்பதாக கேட்குறான். அப்போ இந்த இடத்துல கிண்டல் செய்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி, வராக இலா ஆலிஹத்தியும் ஃபகால அலா தகுலூன் மாலக்கும் லா தந்திகூன், கேலி செய்கிற, நீ பேச மாட்டியா, நீ வந்து என்னது, நீ இது வந்து மொழிய மாட்டியா, பேசவே மாட்டியா, சாப்பிட மாட்டியா என்று கேட்குறது. அடுத்து தஅஜுப், ஆச்சரியத்துக்காக வேண்டி புலங்கிறது. அப்போ இந்த இடத்துல அது கேட்கக்கூடியவருடைய சாயல் வந்து அந்த விஷயத்தின் மூலம் ஆச்சரியம் அடைவார். கைஃப தக்ஃபுருன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தன் ஃபாஹியாக்கும், நீங்கள் எப்படி நிராகரிக்கிறீங்க அல்லாஹ் கொண்டு, மௌத்தா இருந்தீங்க, உங்களை உண்மையாக உயிராளவனா ஆக்குனதே அல்லாஹ் தானே. மாலியலா அரல் ஹுதூத் அம்கான மினல் காயிபின், என்ன ஹுதூதுக்கு பறவை பார்க்கவில்லை, அதில் எங்கேயும் போயிடுச்சா என்பதாக கேட்குறாங்க. தஅமுருன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும், மக்களை நலவு கொண்டு ஏவுறீங்க, நீங்கள் உங்களை நீங்களே மறந்து கொள்றீங்களே அப்படின்னு சொல்றக்கா. அடுத்து இஸ்திபா, அதுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை தூரப்படுத்தி காமிக்கிறது. அதாவது அந்த இடத்துல ஹிஸ்ஸன், உணர்வு ரீதியாகவும் சரி, மானா ரீதியாகவும் தூரமாக இருக்குது, உள் ரீதியாக வெள் ரீதியாக. உதாரணமாக, அன்னா லஹும் திக்ரா வக்கத் ஜாஹும் ரசூலும் முபீன். அப்புறம் அன்னா யகூன் லஹு வலத் வலம் தகுன் லஹு சாஹிபா, அன்னா யகூன் லஹு வலத், அவனுக்கு எப்படி குழந்தை ஆக முடியும், அவனுக்கு எந்த மனைவியுமே கிடையாது என்பதாக தூரப்படுத்தி, அதாவது நடக்காத ஒரு விஷயத்தை தூரப்படுத்தி, அது எப்படியா முடியும் அப்படின்னு சொல்லி தூரப்படுத்துது. ஹஸ்ரத், கைசேயத்தை காமிக்கிறக்காக. அதாவது கேட்கக்கூடியவங்க வந்து அந்த தஹஸ்ஸுர், கைசேயத்தை வெளிப்படுத்தணும் இந்த விஷயத்தின் மீது, அதுக்காக வேண்டி. அப்போ இந்த இடத்துல அந்த கைசேயத்தை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி. அடுத்ததாக தஸ்வியத், சமத்துக்கு சமம். உதாரணமாக, சவாவுன் அலைஹிம் அஸ்தக்ஃபர்த லஹும் அம் லம் தஸ்தக்ஃபிர் லஹும் லா யக்ஃபிர் அல்லாஹ் லஹுங்கிற மாதிரி, லா யக்ஃபிர் அல்லாஹு லஹும், லா யக்ஃபிர் அல்லாஹு லஹும். அது மாதிரி, சவாவுன் அலைஹிம் அதத்தும் துந்திரஹும் லா யுமினூன் என்று சொல்லப்படுறது தஸ்வியா, செஞ்சாலும் செய்யாட்டாலும் அவங்க நிலைமை அதுதாங்கிறத உணர்த்துறதுக்காக வேண்டி. அப்போ என்ன விஷயத்துக்காக புழங்கப்படுது, தஷ்வீக், ஆர்வமூட்டுறதுக்காக வேண்டி. இன்கார், மறுக்கிறதுக்காக வேண்டி. நஃபி, அதாவது இல்லைன்னு சொல்றதுக்காக வேண்டி. தமன்னினா அது, அதாவது ஆதரவு வைக்கிறதுக்காக வேண்டி. தக்கரீர், பதிய வைக்கிறது ஒரு விஷயத்தை உள்ளத்தில். தஹக்கும் சுக்ரியா, கேளிக்கை செய்யறதுக்காக வேண்டி. தாஜுப், ஆச்சரியத்துடைய விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கு. அல் மதஹ், புகழுக்கு. தாவீம், கண்ணியத்திற்காக வேண்டி. இஸ்திபாத், ஒரு விஷயத்தை தூரமாய் காட்டுறதுக்காக வேண்டி. கைசிதா அல் ஹசரத் தஸ்ஃபியா, சமப்படுத்துது. இது போன்ற பல விஷயங்களுக்காக வேண்டி இஸ்திஃபாமுடைய விஷயம் இது குரான்ல புழங்கப்படுறத பார்க்குறோம். இஸ்திஃபாம் இந்த மானாக்களுக்காக வேண்டி புழங்கப்படுது. அதுதான் என்ன செஞ்சு நம்ம இப்போ பார்த்தோம்.
ஒரு இஸ்திஃபாமுடைய விஷயத்தை பார்க்கும்போது இஸ்திஃபாம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முன்னாடி உள்ள சியாக்கை வச்சது எந்த விஷயத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை முன்பின் சியாக் சபாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, முன்னால் உள்ளதை வைத்து என்ன செய்து கொள்ளலாம், தாராளமாக கண்டுகொள்ளலாம். அதனால அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஸ்திஃபாம் அதாங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ அதனால இஸ்திஃபாம் விஷயத்தில் இப்போ அதனுடைய முன்பின் வைத்து செய்யலாம், கொண்டு கொள்ளலாம். அதனுடைய அது எதற்காக வேண்டி புழங்கப்பட்டிருக்கு, அதில் உள்ள தாசீர்கள், அதே மாதிரி அதில் உள்ள இன்காராக இருக்கட்டும், அல்லது தமன்னியாக இருக்கட்டும், அல்லது மற்ற தாஜுப் அல்லது தஷ்வீக் எதற்காக வேண்டி என்பதை அதை கொண்டு நாம் புரிந்து கொள்ளலாம். இஸ்திஃபாமுடைய விஷயம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக தக்கீத். தக்கீதை பொறுத்த வரைக்கும் பி இன்ன வல்லாம் இன்னஹு ஃபில் ஆஹிரத்தி லமின சாலிஹீன். இன்னஹு அப்படிங்கிற இன்னங்கிற ஒரு தாக்கீது இருக்குது. ஃபில் ஆஹிரத்தி ஆஹிரத்தில் லமின சாலிஹீன். ல அப்படிங்கிற 2 தாக்கீது இங்கே புழங்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் சுருக்கத்தை சொல்ல போனால் உலகத்துடைய விஷயத்தை சொல்றதுக்காக வேண்டி லேசான முறையில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் மறுமையுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது கண்ணுக்கு மறைவானது, கண்ணில் பார்க்க முடிஞ்சதில்லை, கண்ணை விட்டும் தூரமானது. அப்படிப்பட்ட விஷயத்த அழுத்தி தாக்கியதோடு சொல்லும்போது அதனுடைய நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகும் என்ற அடிப்படையில் தான் அதுதான் அங்கே சொல்லுவாங்க. அன்னஹு லம்மாக்கான இஹ்பாரன் அன் ஹாலத்தின் மகீபத்தின், மறைவான ஒரு நிலையை தொட்டும் அது அறிவிப்பதன் காரணமாக இருந்த பொழுது ஃபில் ஆகிரத்தி, அதாவது மறுமையிலே மறைவான ஒரு நிலையை தொட்டும் அது அறிவிக்கக்கூடியதாக இருந்த காரணத்தினால் எஹ்தாஜத் தேவையுடையதாகிவிட்டது இலா தக்கீதின் பக்கம், தக்கீதுடைய லாம் அது மாதிரி இன்னும் இது போன்ற விஷயங்களை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. ஹிலாஃபி ஹாலி துன்யா, உலகத்தின் நிலைக்கு மாற்றமாக ஃபைன்னஹு மஅலூமுன் வ முஷாஹிதுன். ஏன்னு சொன்னால் உலகத்தின் நிலை இருக்குது, அறியப்பட்டதாக இருக்குது. இன்னும் முஷாஹிதுனா என்னது, கண்ணுக்கு முன்னாடி உள்ளதாக இருக்குது. ஆனால் உலகத்தின் நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. மறுமையுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், தெளிவாக அது தெரியணும். மறுமையுடைய நிலையில் அது தெளிவாக என்னங்கிறது தெரியுறதுக்காக வேண்டி தாக்கிதுடைய வார்த்தைகளை புழங்கப்படுது. அதான் இன்னங்கிறது இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன லைத்த ல அல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் தாக்கிதுக்காக புழங்கப்படும். அதே மாதிரி என்ன சொல்றது, லாம் லாம் தாக்கிதுக்காக வருது. இப்போ இன்ன பொறுத்த வரைக்கும் இன்ன ஒரு தாக்கீது, அதில் லாம் வருது, அதை விட 2வது தாக்கீது ஆயிடுச்சு. பொதுவாக தாக்கீதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி இந்த இன்னவோட வர்ற தாக்கீது, உதாரணமாக குரான்ல இன்னல் முஜ்தஹித் அல முஃப்லிஹுன்னுங்கிறோம். இன்னல் முஜ்தஹித் அல முஃப்லிஹுன். அப்போ இன்ன ஒரு இஸ்மு வந்துருச்சு, இன்னக்கு அடுத்து ஒரு இஸ்மு முஜ்தஹித் அப்படிங்கிற இஸ்மு. அப்புறம் லாம் வந்துருச்சு, லாங்கிறது தௌக்கீதா இருக்குது. அதுக்கு பிறகு ஹபர் முஃப்லிஹுன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த இடத்துல இன்னங்கிறது ஹர்ஃபி தௌக்கீத், தௌக்கீதுடைய ஹர்ஃபாக இருக்குது இன்ன. அதுக்கப்புறம் முஜ்தஹித் இஸ்மு, இன்ன மன்சூபுக்கு இஸ்மா இருக்குது, அந்த அலாமத்ரி நஸ்பு ஃபத்தஹா. அது மாதிரி இஸ்முல் அடுத்து லாம் லாமே தாக்கீத், அடுத்து மர்ஃபுவான அடுத்து ல முஜ்தஹிதுன் லம் முஃப்லிஹுன் அப்படிங்கிறது அது ஹபராக இருக்கு. பின்னல்லாஹ ல யரல்லா அனில் முஹ்சினின், முஸ்லிம்களை தொட்டு என்ன செய்யறான், அல்லாஹு தாலா பொருந்தி கொள்கிறான் என்று சொல்ற இடத்துல இன்ன வருது. அப்புறம் ல அப்படிங்கிற தாக்கீது வருது. அப்போ லாமே தாக்கீது இருக்குத, முதல்ல இந்த தௌக்கீதுடைய லாம் இஸ்மின் மீது நுழையும், இன்னவுடைய இஸ்மின் மீது நுழையும். அதாவது தௌக்கீதுடைய லாம் இருக்க எங்கெங்கே நுழையும் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் முதல்ல அலா இஸ்மி இன்னவுடைய இஸ்மின் மீது நுழையும், பின்னாடி இருக்கக்கூடிய முத்தாஹிரான இஸ்மி, முத்தாஹிரான இஸ்மின் மீது என்ன செய்யும், அது நுழையும். உதாரணமாக இன்ன ஃபீ தாலிக்க ல ஐபரா, இன்ன ஃபீ தாலிக்க ல ஐபரா. இன்ன ஃபீ தாலிக்கங்கிறது ஃபீ தாலிக்கங்கிறது இந்த இடத்துல ஷிபஹ ஜும்லான்னு சொல்லுவாங்க. அப்போ ஹபர் இன்ன, அப்போ இன்னவுடைய ஹபர் தான் ஃபீ தாலிக்கங்கிறது. ல ஐபராங்கிறது இஸ்மு, இபரத் அப்படிங்கிறது முத்தாஹிர் இஸ்மே முத்தாஹிராக இருக்குது. அது லாம் என்ன செய்யுது, லாமை தவுக்கு இதில் நுழையுது. இதில் இஸ்மு அதாவது முத்தாஹிரான இன்னவுடைய இஸ்மின் மீது லாமை தவுக்கு இது நுழையுது. அப்போ இன்னங்கிறது ஹர்ஃபி தவுக்கி தெரிஞ்ச மாதிரி தான். ஃபீ தாலிக்க அதாவது இன்ன ஃபீ தாலிக்க ஷிபு ஜும்லான்னு சொல்கிறோம், ஜார் மஜ்ரூர், அதாவது ரஃபாவுடைய மஹல்ல ரஃபாவில் இருக்குது, லாம் தக்கீதுக்காக நுழைஞ்சிருக்குது. சரி, ஐபராங்கிறது இன்னவுடைய இஸ்மு. சரி, அதே மாதிரி இன்ன ஃபில் இஹ்சானில் ஹைரா இது போன்று வருது. சரி, அடுத்து லாமை தவுக்கி இதன் மீது கது மீது நுழையும், சௌஃப இந்த மாதிரி ஃபேல முதாரில் நுழையும். உதாரணமாக என்ன, அதாவது இந்த லாமை தவுக்கி இந்த நிலையில் என்னது
இப்போ கசமுடைய ஜவாபாக வரும் சில நேரத்தில். உதாரணமாக லக்கது தரஸ்தல் இம்திஹான். இப்போ லால கதுல நுழையுது. கதுல லக்கது லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். இப்போ கதுல நுழையுது. லக்கதுங்கிறது லாமை தௌக்கீதுக்காக வருது. ஆனால் கசமுடைய ஜவாபாக வரும் தௌக்கீத் சில நேரத்தில். சரி, அதே மாதிரி அதாவது வல சௌஃப வல சௌஃப யுஅதீக ரப்புக. குர்ஆன்ல வரும் வல சௌஃப என்ன செய்யலாம், வல சௌஃப யுஅதீக ரப்புக. அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் விரும்புவதை அல்லாஹு தஆலா தரலாம். லாமுக்கு முன்னாடி சௌஃப, சௌஃபுக்கு முன்னாடி லாமை தாக்கீது நுழையுது. அது ஒரு விதமான லாத்து. அது மாதிரி வல்லாஹி ல தஅமலுன்ன பி ஜித்தின், அதாவது பி ஜித்தி, நீங்கள் முயற்சி செஞ்சு அல்லாஹ் நிச்சயமாக நீங்கள் என்னது முயற்சி செஞ்சு என்ன செய்யுங்க, அமல் செய்யுங்க, முயற்சி செய்து கடுமையாக முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லப்படுது. அப்போ வல்லாஹிங்கிறது அந்த இடத்துல ல அப்படிங்கிறது தாக்கீதுக்காக வருது. அது மாதிரி லாமை தாக்கீது வந்து கஸ்முக்காக வருங்கிறது லைன் அஷ்ரக்த ல அஹ்பத்தன்ன அஹ்மலுக் அப்படிங்கிற மாதிரி. லைன் ஷக்கர், உதாரணமாக லைன் ஷக்கர்த்தும் ல அசீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்துவேன். அப்போ இந்த இடத்துல லைனுங்கிறது லாமை தவுக்கீதாக வருது. ஆனால் என்னது கஸ்முடைய இதில் வர மாதிரி தான், கஸ்முடைய ஒப்பிட்டு வர மாதிரி. அப்போ இன்னும் வந்து ஷர்த்தியா லைன் ஷக்கர்த்தும், ஷக்கர்த்தும் ஃபேல மாதி என்ன அது மாதிரி தாங்கிறது தும்முங்கிறது லமீர வந்திருக்குது முத்தசில். சரி, மஹல்ல ரஃபால வந்திருக்குது. அப்போ இந்த லைன் ஷக்கர்த்தும் அசீதன்னக்கும். அதே மாதிரி தவுக்கீதுல லாம் வந்து லமீர ஃபசில் மீது நுழையும். இன்ன ஹாதா லஹுவல் கவுல், இன்ன ஹாதா லஹுவல் ஹக், இன்ன ஹாதா லஹுவல் ஹக். அப்போ லஹுவல் ஹக் ஹுவ அப்படிங்கிற லமீர ஃபசில், லமீர முல்ஃபசில் சொல்லணும். லமீர ஃபசிலில் இது நுழையுது லாம், அது லாமை தாக்கியது லஹுவல் கவுலுல் ஃபசில் அது மாதிரி சொல்லுது. ஏன்னா அதில் வந்து இன்னங்கிறது ஹர்ஃபை தவுக்கீது. ஹாதா இஸ்மி இஷாரா மப்னி மஹல் நெசபில் இருக்குது, இன்னவுடைய மஹல் நெசபு. சரி, லஹுங்கிறது லாமை தவுக்கீது. ல அப்படிங்கிறது லாமை தாக்கீது லஹுங்கிறதுல ஹுவ லமீர ஃபசில். சரி, இப்போ இன்ன சயீதன் லஹுவல் முஜ்தஹிது இதே மாதிரி வர்றது. அடுத்து லாமை தவுக்கீது வந்து நாம் பி இசல நுழையும். நாம்ங்கிற வார்த்தையில் பி இசங்கிற வார்த்தையின் மீது நுழையும். ல நாம் சனீஉன் ல நிஅமஸ் நிஅம பி இச, சாரி நிஅம பி இசலையும் லாமை தாக்கீது நுழையும். உதாரணமாக ல நிஅம சனீஉன் ல நிஅம சனீஉன் அலி. என்ன அதாவது ல நிஅமங்கிறது லாமை தவுக்கீதாக வருது. நியமங்கிறது ஃபேல மாலி ஜாமி, அதாவது அதே மாதிரி சனிஉன் ஃபாயில் மர்ஃபூ, சனிஉன் சனிஉ அலியின், அலியுடைய என்ன செயல்பாட்டில் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல நியமங்கிறது லபி இசல் மிஹாத் அப்படின்னு வருது. லபி இசங்கிறது லாமி தவுக்கீதுக்காக வருது. பி இசங்கிறது ஃபேலு. சரி, மாலி ஜாமித் இன்ஷா தம்முக்காக வேண்டி, அதாவது கேவலத்தை எடுத்து சொல்றதுக்காக வரக்கூடியது. மிஹாதுங்கிறது ஃபாயில மர்ஃபூ, சரி ரஃபாவுடைய சிவத்துடைய ரஃபாவில் இருக்குது. சரி, ஃபாயில மர்ஃபா தெரிஞ்சுக்க வேண்டியதான். அடுத்து லாமை தவுக்கீது வந்து ஹபரே முகத்தம்னு நுழையும். அதாவது முப்ததாவை முந்திய ஜவாசான ஹபரே முகத்தம்னு நுழையும். உதாரணமாக இல்லை ஜமீலுன் ஷுரூக்கு ஷம்சி, இல்லை ஜமீலு ஷுரூக்கு ஷம்சி. இல்லை ஜமீலுங்கிறது லாமு தவுக்கீதுக்காக வருது. என்ன அல் இப்திதா முப்ததா, அதாவது ஜமீலுங்கிறது, அதாவது ஜமீலுங்கிறது ஹபரே முகத்தமாக வருது மர்ஃபூ. ஷுரூக்குங்கிறது முப்ததா, முப்ததா வந்து என்னது சிஃபத்தாகவும் இருக்குது. சரி, ஷம்ஸ் அப்படிங்கிறதுக்கு சிஃபத்து வந்து ஷம்ஸுங்க முதாஃபிலை, ஷுரூக்குங்கிறது முதாஃபா இருக்குது. சரி, இப்போ ஜமீலு ஷுரூக்கு ஷம்சி ல முஜ்தஹிது அன்ட, ல முஜ்தஹிது அன்ட அப்படிங்கிற மாதிரி. அடுத்து லாமை தவுக்கீது வந்து முபுத்ததால் நுழையும். இது அதன் மீது எனது ஹபர் முந்தி இருக்கக்கூடாது, ஹபர் முந்தாமல் இருக்கக்கூடிய முபுத்ததால் மீது நுழையும். வல அதாபுல் ஆஹிரத்தி அக்பர், வல அதாபுல் ஆஹிரத்தி அக்பர், ஆஹிரத்துடைய அதாப் இருக்க மிகப்பெரியதாக இருக்கு. இந்த இடத்துல எங்கே நுழையுது, முபுத்ததால் நுழையுது. வல அதாபில் அப்படிங்கல அந்த அதாப் மொழி, இது வந்து இதனால் ஹபர் எதுவும் முந்தல இதுக்கு. இதில் வந்து அதாப்ல அதாபுங்கிறது தவுக்கீதுக்காக வருது. இப்திதா அதாவது அதாபுங்கிறது முபுத்ததா மர்ஃபுவா இருக்கு. ஆஹிரங்கிறது முதாஃபிலை, அக்பருங்கிறது ஹபரில் முபுத்ததா, முபுத்ததாவுடைய ஹபரா இருக்கு. அப்போ அக்பருங்கிறது ஹபரு. வல அதாபுல் ஆஹிரத்தி, வல அதாபுல் ஆஹிரத்தில் அதாப் லா வந்து தக்கீது, அதாபுங்கிறது முபுத்ததா, அதாபுல் ஆஹிரத்திங்கிறது முதாஃபிலையா இருக்கு. ஆஹிரத்து முதாஃபிலை, அக்பருங்கிறது முபுத்ததா ஹபரா இருக்கு. சரி, அப்போ ஹலாசா பார்த்தா லாமை தக்கீது உதாரணமா லஅன்துமுன் நாஜிஹூன ஃபில் இம்திஹான். இப்போ
இந்த மாதிரி லாமே தௌக்கீதுங்கிறது சில இடங்கள் எந்தெந்த இடங்கள் நுழைங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி நுழைஞ்சிருக்குது. இன்னஹு ஃபில் ஆஹிரத்தி அப்படிங்கிறது ஃபில் ஆஹிரத்தி ஷிப ஜும்லாவாக இருக்குது. லமின சாலிஹீன், அதாவது நல்லோர்களிலிருந்து அவர் ஆகியிருப்பார். மறுமையுடைய விஷயத்தை சொல்றதுக்காக வேண்டி இங்கே தாக்கீது என்ன செஞ்சுருக்கோம், கொஞ்சம் தக்கீது பண்ணி சொல்லியிருக்கோம். ஏன் இங்கே தாக்கீது பண்ணி சொல்றதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் சொன்ன மாதிரி இதில் வந்து தாக்கீது மறுமையுடைய விஷயத்தை பேசுறதுனால கொஞ்சம் அழுத்தம் தாக்கீதோடு இருக்கும்போது அதனுடைய அதனுடைய நிலை கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதனால என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த இன்னங்கிற தாக்கீது வந்திருக்குது, லாமுடைய தாக்கீது, ரெண்டு தாக்கீதும் இணைந்து வந்திருக்கு. இன்னுடைய விஷயத்தை பற்றி தெரியும். இன்னங்கிறது இன்ன, அன்ன, க அன்ன, லக்கின்ன, லைத்த, லஅல்ல, இந்த 6 இருக்குது. இதுவும் இன்னவ அஹ்வாத்திஹான்னு சொல்லுவாங்க. இவைகள் வந்து இதனுடைய முபுத்ததாவிற்கு எப்போதுமே நசபு செய்யும். இன் இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர், இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அப்போ இன்னல்லாஹ, இன்னவுடைய இஸ்மி எப்போதுமே மன்சூபாக இருக்கும், நசப் செய்யப்பட்ட நிலையில் இருக்கும். அடுத்து அதனுடைய ஹபர் எப்போதுமே எனது ரெஃபர் செய்யப்பட்ட நிலையில் இருக்கும். அப்போ இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர் என்பதாக. அப்போ அதே மாதிரி இன்ன, அன்ன அதே மாதிரி தான். ஆனால் இன்ன என்ன ஆரம்பத்தில் வரும், இன்னங்கிறது வார்த்தையுடைய ஆரம்பத்தில் வரும், அன்னங்கிறது நடுவில் வரும். அலிமா அன்னக, அந்த அன்னங்கிறது நடுவில் வரும். அதுவும் அதே மாதிரி தான் அமல் செய்யும். முபத்ததாக்கு நசபு செய்யும், ஹபருக்கு ரஃபா செய்யும். அப்போ இன்ன அன்ன, க அன்னங்கிற அர்த்தம் வந்து போன்றுன்னு வரும். க அன்னஹு, க அன்னஹு அவனை போன்று. க அன்னஹு லுஜ்ஜிஜின், அதாவது என்னது, க அன்னஹு ஏதாவது ஒரு வார்த்தை, அவர் அதை போன்று. அப்போ க அன்னஹுங்கிறதும் க அன்னங்கிறதும் அப்படிதான். க அன்னர் ரஜுல, அந்த மனிதனை போன்று. அப்போ க அன்னங்கிறதும் அதே மாதிரி முபத்ததாக்கு நசப் செய்யும், ஹபருக்கு ரஃபா செய்யும். இன்ன அன்ன க அன்ன லாக்கின்ன, லாக்கின்னங்கிறது லாக்கின் அல்லாஹு, லாக்கின்ன ஹு அல்லாஹு ரப்பி. இப்போ லாக்கின்னங்கிறதும் அதே மாதிரி தான். இந்த முதாஃப்க்கு முபத்ததாக்கு நசபு, அதே மாதிரி ஹபருக்கு ரஃபா. இன்ன அன்ன க அன்ன லாக்கின் லைத்த லஅல்ல, லைத்தங்கிறது அது நடக்க முடியாத, அதாவது ஒரு தமன்னியுடைய வார்த்தைக்கு வரும். லைத்த ஷபாப யஊது சயஊதுங்கிறது, லைத்த ஷபாப சயஊது, என்னுடைய வாலிபம் திரும்பக்கூடாதா. அப்போ லைத்தங்கிறது பொதுவாக வந்து நடைபெறாத, நடக்க முடியாத ஒரு விஷயத்த ஆதரவு வைக்க தமன்னின்னு சொல்லுவாங்க. தமன்னி, அதாவது நடக்க முடியாத ஒரு விஷயத்த ஆதரவு வைக்கிறதுக்கு சொல்லுது. தமன்னிங்கிறது என்னது, நடக்க முடியாத ஒரு விஷயத்த ஆதரவு வைக்கிறதுக்கு தமன்னிம்பாங்க. அப்போ அதான் சொன்னாங்க, நடக்க முடியாத ஒரு விஷயத்தை, அதாவது லைத்த ஷபாபி யஊதுங்கிறதுல வாலிபம், ஒரு வயதான கிழவர் சொல்றாரு, என்னுடைய வாலிபம் திரும்பக்கூடாதா. அப்போ நடக்காது. யா லைத்தனி குந்து துராபா, அதாவது இன்ன அன்தர்னாக்கும் அதாபன் கரீபன் யௌம யன்துருல் மருமா கத்தமத் யதாஹு யகூலுல் காஃபிரு. மறுமை நாளில் காஃபிருன்னு சொல்லுவாங்க. யகூலுல் காஃபிரு யா லைத்தனி குந்து துராபா, நான் மண்ணாக இருக்கக்கூடாதா. யா லைத்தனி, லைத்தவுடைய இஸ்மு வருது, லைத்த. இப்போ லைத்தங்கிறது இன்ன அண்ணா அதனுடைய அஹ்வாத்தியல் தான். ஆனால் லைத்தனிங்கிறது அந்த என்னை நான் ஆகியிருக்கக்கூடாதா. யா லைத்தனி குந்து துராபா, குந்து துராபாங்கிறது ஹபரா வருது. அப்போ வந்து இந்த இடத்துல லைத்த அப்படிங்கிறது எதுக்காக சொல்கிறோன்னு சொன்னால், அது நடைபெற முடியாத ஒரு விஷயம். காஃபீர் மறுமைக்கு போன பிறகு இனிமேல் திரும்ப வர்றதுங்கிறது முடியாது. அங்கே மண்ணோடு மண்ணாக போகிறதும் முடியாது. அவனுக்குரிய வேதனைகள் அதாபுகள் கொடுக்கப்படுறது தான் உறுதியான விஷயம். அப்போ அதனால அது நடக்க முடியாத ஒரு விஷயத்தை அவன் ஆதரவு வைக்கிறதுக்காக சொல்கிறது லைத்தங்கிறது. இப்போ லைத்த லால்லங்கிறது நடக்க, அதாவது கூடுங்கிறது. லால்லல், அது லால்லல்லாஹ யுஹதிஸு பஅத ஸாலிக அம்ரா. இப்போ லால்லங்கிறது நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை ஆதரவு வைத்து கூட சொல்லலாம் லால்லங்கிறது. அப்போ நடக்கும், எப்பவுமே நடக்கலாம். அல்ல நடக்கக்கூடும் என்பது இருக்குது. இதுவும் அப்படி தான். அப்போ இந்த இன்ன அதனுடைய அகவாத்தியாகவும் பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல இஸ்திஃபாமுடைய விஷயங்களை விலைக்கு பார்த்தோம். அதே மாதிரி தாக்கீது, லாமை தாக்கீது, நம்ம இந்த 2 தாக்கீதுடைய அந்த விஷயங்களையும் பார்த்தோம். குர்ஆனில் எதற்காக வேண்டிய அந்த வாசகங்கள் புழங்கப்பட்டிருக்கிறது, அதை கொண்டு என்ன மானாவை நாடப்படுகிறது என்பதெல்லாம் தெளிவாக விளக்கப்பட்டது. அல்லாஹு தாலா நாம் கற்கக்கூடிய கல்வியினை, ஹிக்மத்தையும், உமுக்கு இல்மையும், இல்முடைய உமுக்கையும் அல்லாஹ் தந்து நம்மை கபூல் செய்வானாக. நாம் கற்கக்கூடிய கல்வியின் மீது அமல் செய்யக்கூடிய நல் பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.